ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்போது என்ன செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? சட்டுன்னு சொல்லமா 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் செய்யலாமா? குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச தேங்காய் பர்ஃபி இன்னைக்கு செய்ய போகிறோம். இது நம்ம ஊர் பலகாரம். தேங்காயும் சர்க்கரையும் இருந்தால் போதும், சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஸ்வீட் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கணும். நான் சின்னதாக இருக்கிறதுனால 3 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவும்போது வெள்ளையாக இருக்கிற மாதிரி துரிக்கணும். தேங்காய் மேலே இருக்கிற கருப்பு வராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் பர்ஃபி வெள்ளையாக இருக்கும். இப்போ இந்த 3 மூடி தேங்காய் துருவினதில் எனக்கு 1 கப் தேங்காய் துருவல் கிடச்சிருக்கு. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு துருவி வச்ச தேங்காயை அதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 4 நிமிஷம் வதக்கணும். தேங்காயை இப்படி வறுக்கிறதுனால பர்ஃபி சீக்கிரம் கெட்டு போகாமல் 4-5 நாட்கள் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் கலர் மாறாமல் பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கணும். தேங்காய் நல்லா உதிராக ஆனதும் சர்க்கரை 1 கப் சேர்த்து தேங்காயோட கலந்து விடணும். 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் சுகர் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1/4 கப் சுகர் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டால் சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு பொறுமையாக கிளறிக்கிட்டே இருந்தால் சுகர் நல்லா கரைஞ்சி தேங்காயோடு சேர்ந்து பாகு மாதிரி பதம் வரும். தேங்காய் சர்க்கரை ரெண்டும் கலந்து கெட்டியான பதம் வந்ததும் கடாயோட ஓரங்களில் வெள்ளையா சர்க்கரை படிய ஆரம்பிக்கும். இதை வச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு பொறுமையாக கிளறிக்கிட்டே இருந்தால் தேங்காய் சர்க்கரை ரெண்டும் கலந்து கெட்டியான பதம் வந்ததும் 2 ஸ்பூன் மைதா தூவி கிளறி விடணும். மைதா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பைண்ட் பண்ணும். இதுக்காக தான் மைதா சேர்க்குறோம். இதனால் தேங்காய் பர்பி உதிராமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் 4 எடுத்து பொடி பண்ணி பர்ஃபி மேலே தூவி விட்டு கிளறணும். இப்போ கடைசியாக 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி பர்ஃபியை அப்படியே நெய் தடவின பிளேட்டில் மாற்றணும். கரண்டியால் நல்லா சமப்படுத்தி விடணும். கரண்டி ஒட்டுறதுனால ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்தில் நெய் தடவி அதை வச்சு பர்ஃபியை ஈவனாக தேய்ச்சி சமப்படுத்தணும். 2-3 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பர்ஃபி மேலே லேசாக கீறி விட்டுக்கணும். கத்தியால் கோடு போட்டு கீறி வச்சுக்கணும். நல்லா ஆறினதும் கட் பண்ண சிரமமாக இருக்கும். அதனால் அப்பவே கோடு போட்டு வச்சுக்கணும். நல்லா ஆறினதும் பீஸாக கட் பண்ணி பரிமாறினா பர்ஃபி ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.